குரல்ல பாடினீங்க. ஆமா. எம்ஜிஆருக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட் குரல்ல பாடினீங்க. ஆமா. இப்ப ஒரு பாட்டு எடுத்துட்டு அதை சிவாஜி எம்ஜிஆருக்கு எப்படி பாடுவீங்கன்னு பாடி காமிக்க முடியுமா சார்? ஒரே ஒரு பாட்டு எடுத்துட்டு அந்த பாட்டு சிவாஜிக்கு எப்படி பாடுவீங்க, அது எம்ஜிஆருக்கு எப்படி பாடுவீங்க? எப்போ ஒரு பாட்டு நான் ஆணையிட்டான்னுட்டு 6 கட்ட சுத்தியில பாடுறோம், ஒரு எம்ஜிஆருக்காக பாடுறோம். அவருக்கு பாடுறது ஈஸி, எனக்கு நேசில்ல முனைகிடலாம். இவருக்கு அடி வயிற்றுல இருந்து ஃபுல் டெப்த்தில் கொடுக்கணும். இவருக்கு பாடுறது தான் கஷ்டம். இப்போ ஒரு பாட்டை வந்து இப்போ நான் ஆணையிட்டான்னுட்டு அவருக்கு நான் பாடுறேன். நான் மேலே பாடும்போது கஷ்டம் இல்லான்னு நினைப்பாரு, குறைச்சி சுத்தியில தான் நான் பாருமே. நான் ஆணையிட்டான் அது நடந்து விட்டான். புரிஞ்சிருக்கு எம்ஜிஆர் சமாச்சாரம். இதே சிவாஜியாக ஆக்ட் பண்ணியிருந்தால் நான் ஆணையிட்டான் அது நடந்து விட்டான், இந்த வேகம். எம்ஜிஆர் பேசி அப்படின்னா என்னையா பார்த்து ரொம்ப நாளாச்சு வரவே மாட்டேங்கிறீங்க, இந்த குரல் தான் வரும். இவரு சிவாஜி என்ன இன்னப்போ உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு வரவே இல்லையா, இதே அனுசரிச்சு. இந்த மத்தியில பாருங்க இவங்க ஜெய்சங்கர், நாகேஷ், என்னடா சௌச்சமா இருக்கீங்களா, எப்போ நீங்க இங்க இருந்து வருவாங்க. என்னை பாருங்க ஞான ஒளி படத்துல அது நடுவுல ஆங்கில வார்த்தை எல்லாம் வருது, நோ பீஸ் ஆஃப் மைண்ட், அதெல்லாம் நீங்க பேசுனதா சிவாஜி சார் பேசுனதா? அது வந்து அந்த டைலாக்ஸ் எல்லாம் முதல்ல ஒரு வேடிக்கை நடந்தது. அப்போ இந்த பாட்டுல டைலாக் பேசுறதுக்கு சிவாஜி ஐயாவை கூட்டிட்டு வந்துட்டாங்க. நான் ஒரு ஓரத்துல உட்காந்துருந்தேன், கிருஷ்ணன் பஞ்சு சாரு அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. இந்த இங்கிலீஷ் டைலாக் சொல்லணுமே, சிவாஜி அவர்கள் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு அந்த ஸ்ருதியில விஸ்வநாதன் பாடி காமிக்கிறாரு. பாடிட்டு இந்த இடத்துல இந்த ஸ்டைல் என்ன சொன்ன, ஓ ஹாப்பி சோடாப்னு சொல்றாரு. இவரு நான் கேட்டேன், இந்த ஸ்டைலில் எல்லாம் சொல்ல முடியாதப்பா, யாரையாவது ட்ரை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜோசப் கிருஷ்ணான்னு ஒரு ஆங்கில இந்தியன் வயலின் வாசிக்கிறவர், அவரை சொன்னாங்க. அவரை வந்து கண்ணத்தை எல்லாம் அசைச்சுக்கிட்ட சொன்னாரு. இவர் சிவாஜி அப்படி சி நல்லா இல்லப்படா அப்படின்ட்டாரு. இந்த சதனை கூட்டியாந்து நிறுத்திட்டாங்க. இந்த எஃபெக்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட் எல்லாம் கொடுப்பாரு. அவன் வந்தான், அவன் ஆரம்பிச்சான், நல்லா இல்லப்பா அப்படின்ட்டு. அப்ப பஞ்சு சார் உட்காந்துருக்காரு, கிருஷ்ணன் பஞ்சு சார், ஏன் டிஎம்எஸ்ஸையே சொல்ல வைக்கலான்னு அப்படின்னு அபிப்பிராயம் சொன்னார். உடனே எம்எஸ்சி சார் வந்து, ஐயா இங்கிலீஷ் டைலாக் நீங்க சொல்லிடுறீங்களா அப்படின்னு. சொல்லிட்டா போச்சு அப்படின்னா சரின்னுட்டு உடனே அவர் சிவாஜி ஐயா கிட்ட போய் நின்று, ஐயா நீங்க எப்படி சொல்லுவீங்க, இந்த ஸ்டைல் சொல்லுங்க அப்படின்னா. ஓ மை லார்ட், பாடம் நீ உங்கள் மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன, 2ம் சந்தித்த போது பேச முடியவில்லையே. இந்த ஐயா ஸ்டைலு அப்படின்னு. சரி அந்த ஸ்டைல நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு டேக்குக்கு அங்க போய் நின்றுட்டேன், மைக்கு முன்னால போய் நின்றுட்டேன். நல்ல ஒரு எக்கோ கொடுங்க சார், எனக்கு காதுல ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு எக்கோ பாட்டை நான் மனசுலயே நினைக்கிறேன். அந்த பாட்டை பத்தி நினைச்சு பார்த்து என்னை பாருங்கள் இதெல்லாம் பாடிக்கிட்டு அந்த ஸ்டைல போய் நிக்கிறேன். ஓ மை லார்ட், பாடம் நீ உங்கள் மந்தையிலிருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன, 2ம் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஐயா சிவாஜி ஐயா அவங்க ஒண்டர்ஃபுல் டிஎம்எஸ் சொன்னாங்க. ஒரு பெரிய ஒரு ஜீனியஸ் கிட்ட இருந்து சபாஷ் வாங்கியிருக்கேம்மா. நான் அவர் பேச வேண்டிய டைலாக்க நான் பேசி சபாஷ் வாங்கியிருக்கேம்மா. அது அவருக்கே உரியதானதாக்கணும். தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள்
தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். 1000 நன்மை தீமைகள் நாங்கள் செய்கின்றோம், நீங்கள் அறிவீர், மன்னித்தருள்வீர். ஓ மை லார்ட், பார்டன் மீ. உங்கள் மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. 2ம் சந்தித்த போது பேச முடியவில்லையே. தாய் மடியிலே மழலைகள் ஊமையோ, சேய் உறவிலும் நினைவுகள் மௌனமோ. தாய் உடலிலா மனதிலா தேவனே, நான் அழுவதா சிரிப்பதா கர்த்தரே. மான்களும் சொந்தம் தேடுமே, இம்மானிடன் செய்த பாவம் என்னவோ. காவலே சட்டவேலியே, உன் பாதையில் பிள்ளை பாசம் இல்லையோ. செல்வங்கள் குவிந்தது, மாளிகை வந்தது, சேவை புரிந்திட சேவகர் 1000 தேடிக் கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர். 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் no peace of mind. தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். தருகிறேன் என்றதே நீரென்றோ, நான் பலமுறை கேட்கிறேன் தரவில்லை. என் கருணையே திறக்குமோ சந்நிதி, என் கர்த்தரே கிடைக்குமோ நிம்மதி. Oh Lord, please answer my prayers. கண்களில் கண்ணீர் இல்லையே, இந்த உள்ளமும் இதை தாங்கவில்லையே. கொண்டு வா, இல்லை கொண்டு போ, உன் கோவிலில் வந்து சேவை செய்கின்றேன். முல்லை வளைத்தொரு மகுடம் அணிந்ததும், ஆணி அடித்தொரு சிலுவை அறைந்ததும், அன்று நடந்தது ஆவி துடித்தது, இன்று நடப்பது நெஞ்சு துடிக்குது. தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். நடிகர் திலகம் பள்ளிக்கூடத்தில் அரிச்சுவடி படிக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் பல நாடகங்களில் நடித்து அனுபவங்களை பெற்றுவிட்டார். அவரை சிவாஜியுடன் ஒப்பிட்டு எம்ஜிஆருக்கு சிவாஜி போட்டி என எம்ஜிஆர் ரசிகர்கள் குமுறுகிறார்கள். நடிகர் திலகம் நாடகங்களில் நடித்திட வரும்போது எம்ஜிஆர் திரைப்படத்தில் நடிக்க தொடங்கிவிட்டார். அதைத் தொடர்ந்து நடிகர் திலகம் திரைப்படத்திற்கு வரும்போது எம்ஜிஆர் 25க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்து பல அனுபவங்களை பெற்றுவிட்டார்.
சிவாஜிக்கோ இது முதல் அனுபவம். ஆனால் சிவாஜி எம்ஜிஆருக்கு போட்டியென எம்ஜிஆர் ரசிகர்கள் தொடர்ந்து அழுது வடிக்கிறார்கள். ஒரு சில எம்ஜிஆர் ரசிகர்கள் கூறினார்கள், ஒரே ராத்திரியில் சிவாஜி வந்தார் என. எம்ஜிஆர் அப்படி வரவில்லை என்று. ஏன்? எம்ஜிஆர் ராத்திரியில் வந்திருக்கலாமே, ஏன் பகலில் வந்தாரோ தெரியவில்லை. எம்ஜிஆர் கஷ்டப்பட்டு படிப்படியாக முன்னேறினார். சிவாஜி முதல் படமே கதாநாயகனாக வந்துவிட்டார் என்றால் ஒருவர் வீட்டிலே தூங்கிக் கொண்டிருந்தவரை அழைத்து வந்து வாய்ப்பை கொடுக்கவில்லை. நாடக காலத்திலேயே சிவாஜி என்ற பட்டத்தை பெற்றுவிட்டார். 18 வயதிலேயே பல பாராட்டுக்களையும் பரிசுகளையும் அள்ளி குவித்து விட்டார் நடிகர் திலகம். கிடைத்த பரிசுகளையும் விற்று வந்த பணத்தை சக கலைஞர்களுக்கு உணவளித்தார். திறமை உள்ளவர்கள் யாராகினும் ஒரே நாளில் வெற்றி பெற்றிடலாம். நடிப்புக்கு சிவாஜி என்றுதான் இன்று வரை சொல்கிறார்களே அன்றி வேறு பெயர்களை யாரும் கூறுவதில்லை. அதனால்தான் தொடர் வெற்றிகளையும் சாதனைகளையும் அள்ளி குவித்தார். முதல் படத்திலேயே மிகப்பெரிய வரலாற்று சாதனை இலங்கை இந்தியா என வசூலை குவித்தது. பல நடிகர்கள் 30-40 படங்களின் பின்தான் இந்த முதல் சாதனையை நெருங்க முடிந்தது. அதுவும் மிக கஷ்டப்பட வேண்டி இருந்தது. நடிப்பு திறமை என்பது நடிகர் திலகத்தின் உடம்பெல்லாம் நிறைந்திருந்தது. அந்தளவு திறமை கொண்டவர்கள் இப்போ இல்லை. அதனால் மிக கஷ்டப்பட்டுத்தான் வர முடியும். ஒரே ராத்திரியில் வந்துட முடியாது. எம்ஜிஆர் 25 படம் நடித்து முடிந்த பின்புதான் நடிகர் திலகம் திரையுலகில் காலடி எடுத்து வைத்தார். ஆனால் தொடர்ந்து வருடத்திற்கு 10 படங்கள் என பல வசூல் சாதனைகளை செய்த படங்களில் அதிகமானவை சிவாஜியின் படங்கள் மட்டும்தான். ஒரே நாளில் தனது 2 படங்களை வெளியிட்டு அதிலும் சாதனை புரிந்தார். 300 படங்களில் நடித்து பெரும் சாதனை படைத்தார். இதுவரை தமிழ் திரையுலகிலேயே எவரும் நெருங்க முடியவில்லை. எம்ஜிஆர் மட்டுமல்ல, வேறு எவரும் இவ்வளவு படங்களை நடித்திடுவார்களா என்பது கேள்விக்குரிய விடயம். தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் பலர் காத்திருந்து வேறு நடிகர்களை வைத்து படம் எடுக்கின்ற அளவிற்கு நடிகர் திலகம் மிக பிஸியாக ஓடி ஓடி நடித்தார். அவரால் எல்லோருக்கும் நேரம் ஒதுக்கிட முடியவில்லை. 50க்கும் அதிகமான திரைப்படங்கள் தொடங்கப்பட்டு நேர பற்றாக்குறையால் தொடர்ந்து படமாக்காமல் போயுள்ளன. பொதுவாக இவ்வளவு சாதனைகளை கேட்கும்போது யாருக்கும் பொறாமை, வயிற்றெரிச்சல்கள் ஏற்படுவது இயற்கை. தனது அபிமான நடிகர்கள் இவ்வளவு சாதனைகளை செய்யவில்லையே என கோபம் பொறாமையாக மாறிவிடுவது சகஜம். இந்த ஆத்திரத்தில் ஏதாவது நடிகர் திலகம் பற்றி தர குறைவாக பேசி அவர்கள் மனச்சாந்தி அடைகின்றார்கள். ஆனால் சிவாஜியின் இடத்தை நெருங்க முடியவில்லையே என்ற உண்மை யாராலும் மறைக்க முடியாது. தோல்வியை ஒப்புக்கொள்ள தைரியமில்லாத கோழைகள்தான் அதை மறைத்திட அடுத்தவர்களை தனிப்பட்ட முறையில் கீழ்த்தரமாக விமர்சிப்பார்கள். அப்படிப்பட்ட முட்டாள் ரசிகர்களை திருத்தவே முடியாது. வயிற்றெரிச்சலால் அல்சர் வந்து அழிய வேண்டியதுதான். சிவாஜியின் புகழ் ஓங்கட்டும். நன்றி, வணக்கம்.